இப்போ வந்து இது வெங்காயத்தை வந்து பொருசாக அரிஞ்சு வதக்க போகிறேன். இது பன்னீர் கிரேவி செய்ய பன்னீர் கிரேவியும் அதோட குடமிளகாயும் சேர்த்து. இது ரொம்ப கிளாஸியாக இருந்தால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதோட இது நல்லா கொஞ்சம் கிளாஸியாக இருந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத தட்டினதை போடணும். ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு இது ஃப்ளேவருக்காக போடுறது. அதோட 2 தக்காளியை கட் பண்ணி அடிச்சு வச்சுப்பேன். அதையும் வதக்கிட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வாசனை போட முடியும் அந்த வதக்கிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு காய்க்கு தகுந்தாப்புல. அதோட குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இதை பச்சை வாசனை போட முடியாது. சிறிதளவு கரம் மசாலா, நல்லா கொதிக்கட்டும். இது திக்காக வந்தோடனே கிரேவி வந்தோடனே நம்ம பன்னீரை போட்டு கொதிக்கணும். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டால் எல்லாமே போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும். காய் கொஞ்சம் வெந்த பிறகு பன்னீரை போடலாம்.
சும்மா உப்பு போட்டுட்டு நல்லா திக் கிரேவி வர முடிய கொதிக்க வேணும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒவ்வொரு பன்னீராக எடுத்து இந்த கிரேவிக்குள்ளே போட்டுறேன். வறுத்து போட்டால் ஹார்டாக போயிடும், அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டிலேயே நம்ம தயாராக நல்ல இந்த சாறு பூரா இந்த பன்னீரில் இறங்கணும். அப்போ இது சாப்பிட ருசியாக இருக்கும். செஞ்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு பன்னீர் குடமிளகாய் கிரேவி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த மாதிரி ஹெல்த்தி திங்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை நம்ம தேடி காத்துக்கலாம். இது குடமிளகாய் பன்னீர் கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி லாஸ்ட்டில் நிறைய வேரியேஷன்ஸில் பன்னீரை வச்சு செய்கிறாங்க. நான் இந்த முறை இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு காட்டிட்டேன். செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.